கனகராஜ் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் களத்துல 3 முனை தாக்குதலை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறாரா? ஒரு பக்கம் சீமான் விமர்சிக்கிறாரு, இன்னொரு பக்கம் விஜய் விமர்சிக்கிறாரு, பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் இபிஎஸ் விமர்சிக்கிறாரு. அப்படின்றப்போ இந்த 3 முனை தாக்குதலை முதலமைச்சர் ஸ்டாலினால எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இப்போ நீங்க 3 முனை தாக்குதல் இருக்குனாலே மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் இங்க வரும்னு நான் சொல்றேன். திமுக ஆட்சி தான் பட்டியலே வரல சார். இருங்க, நான் சொல்ற திமுக ஆட்சி தான் வரும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இல்லைங்க, அதானே கேட்குறீங்க. சொல்லுங்க எப்படின்னு நீங்க காரணம் கேட்குறீங்களா ஏன் வரணும் அப்படின்னு. இப்போ நீங்களே வந்து சகோதரி ஜெமிலா அவர்கள் பேசும்போது நான் இடைமறிக்கவே இல்லை. நான் பேசும்போது அவங்க இடைமறிக்க மாட்டேன்னு நம்புகிறேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பேசும்போது ஒரு கம்பேரிசன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் அருமையாக கேட்டீங்க. நீங்கள் மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இருந்தப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த போது நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யவில்லை அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு சகோதரி அவர்கள் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம அதுலேருந்து என்ன கேட்குறோன்னா, ஆட்சி மத்திய அரசாங்கம் மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நட்போட ஆட்சி, தமிழகத்துக்கு நிறைய செஞ்சிருக்க வேண்டிய ஆட்சி. அப்போ ஒக்கி புயலுக்கு, வர்தா புயலுக்கு, மிக்ஜாம் புயலுக்கு அவங்க எதுவுமே செய்யல. அடுத்தது பயிர்கள் சேதாரத்திற்கு ஒரு விஷயம் கூட பண்ணல. மாண்புமிகு பாரத பிரதமர், மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு புயல் காலங்களில் கூட தமிழ்நாட்டு மக்களை வந்து பார்க்கவே இல்லை. அது நிதியும் ஒதுக்கல. நம்ம கேட்ட நிதி என்னவோ, நம்ம 1000 ரூபாய் கேட்டா அவர் 10 ரூபாயிலிருந்து ஒரு 200 ரூபாய் ஒதுக்கி முடிக்கிறார். இதுதான் நடந்தது. ஸோ தமிழகத்தை எப்படி பார்த்தாங்க அப்படின்றதுக்கு அது மட்டும் சான்று இல்லை, நிறைய சான்றுகளுக்கு நீங்களே சொன்னீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன் சார். நான் ஒரே நிமிஷம் தான் எடுத்துக்க போறேன், நான் இடைமறிக்க வேண்டாம். அப்போ வந்து நீங்க மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செஞ்சிருந்தாங்கன்னா ஓகே, நான் இப்ப நல்லா நீங்க அவங்க அதிமுக ஆட்சிக்கு மக்கள் வாக்களிக்க விரும்பலாம்னு நான் சொல்லலாம். ஆனா கீழடிக்கு நிதி கேட்டோம், கீழடிக்கு அந்த ராம் அவரை எல்லாம் புரியுது எனக்கு. ரொம்ப எளிமை சார். ஒருவர் ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்து ஒரு மாணவியை ஒரு தீண்டத்தகாத வேலை செஞ்சுட்டு போறாருன்னா அப்படிப்பட்ட அரசு நல்ல அரசா? அதை தாங்க நான் சொல்றேன். ஒரே நிமிஷம் அதே நான் சொல்றேங்க, அதுக்கு நான் பதில் கொடுக்குறேங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க தோழமை ஆட்சி இருக்கும்போது உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க 2017. அப்ப யார் ஆட்சி இருந்தது? அதிமுக ஆட்சி தான் இருந்தது. கீழடிக்கு நெற்பயிர் சேதாரம். அடுத்தது நீங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ், எந்த நெற்பயிருக்கோ அல்லது கரும்புக்கோ அது குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கவே இல்லை. போராடிட்டு இருந்தாங்க விவசாயிகள்லாம், அதுக்கும் ஒதுக்கல. அடுத்தது பெட்ரோல் டீசலை பத்தி இவங்க ஏதாவது குறைங்கன்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் செய்யல. அடுத்தது மது ஒழிப்புன்னு சொன்னாங்க. மது ஒழிப்புக்கு இப்ப கார்பரேஷன் தமிழ்நாடு இன்னைக்கு டாஸ்மாக் கார்பரேஷன் கொண்டு வந்தது எந்த ஆட்சியில எல்லாருக்கும் தெரியும். அதற்குன்னு ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டு ஒரு துறையை உருவாக்கி அதற்கு ஒரு அமைச்சரின் கீழ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல்ல கொண்டு வந்தது டாஸ்மாக் கார்பரேஷன் ஆரம்பிச்சது அதிமுக ஆட்சியில தான். அது நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே புரியுது சார். சார் இல்ல சார், இல்ல கஞ்சா ஒழிப்பு ஏன் சார் நடக்குது? இது எல்லாமே ஏன் சார் நடக்குது? இது எல்லாம் நீங்க ஒண்ணு இருங்க, பெண்கள் பாதுகாப்பு பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க. இல்லங்க சார், பெண்கள் பாதுகாப்பு இல்ல சார், இருங்க நான் சொல்லிச்சிருங்க. இருங்க பொள்ளாச்சி விஷயம் உங்களுக்கு தெரியும். இல்ல கனகராஜ் சார், இல்ல நிர்மலா பெரியசாமி இல்ல சார், கடந்த அதிமுக ஆட்சிக்கான மதிப்பீடு தான் திமுக ஆட்சியை கொடுக்கறாங்க. மீண்டும் அது தொடருதுன்னா என்ன விஷயம்? அது ஏங்க மீண்டும் தொடருங்க. ஏன் தொடரணும்னா இப்ப நான் சொல்றேன், அதுக்கு தொடரணும்ன்றீங்க, நியாயப்படுத்துறீங்க. 100% தொடரணும். ஏங்க தொடரணும்ன்றீங்க. இல்ல சார், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புன்றதுல தொடரணும்ன்றீங்களா? ஏங்க இருங்க, சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலேயே அதிகப்படியான ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான காவல்துறை தமிழக காவல்துறை. இன்றைக்கு தமிழக காவல்துறை வந்து இம்மிடியேட்டா கூப்பிட்ட குரலுக்கு போறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? கரூர்ல ஏன் சார் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? கரூர்ல நடந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் மரணம் நடந்திருக்கு. சார் இவ்வளவு கூட்டம் கூடுன்னு உளவுத்துறைக்கு தெரியாதா சார்? ஏங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் நடந்திருக்கு இல்லையா சார்? ஏங்க ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை பத்தி பேசுறீங்க? பாலன் ஒருத்தர் இறந்தாரு ஈசிஆர் ரோட்ல. எப்ப இறந்தாரு? யாருடைய ஆட்சி காலத்துல இறந்தாரு? அங்க இன்னைக்கு கும்பமேளாவில் ஒரு 65 பேர் செத்தாங்க.
என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமை சார். கனகராஜ் சார், லாக்அப் டெத் அதிகமா இருக்கு சார், பெண்கள் மீதான வன்கொடுமை அதிகமா இருக்கு சார், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அதிகமா இருக்கு சார். இருங்க, அதை தாங்க சொல்ல வரேன். சாத்தான்குளத்தில் நடந்தது என்ன, பொள்ளாச்சியில நடந்தது என்ன, நிர்மலா பெரியசாமி என்ன பண்ணாங்க? கவர்னர் ஆட்சி சார், இதெல்லாம் வந்து 5 வருடத்துக்கு முன்னாடி சார், அதற்கான மதிப்பீடு தான் மக்கள் கொடுத்துட்டாங்க. என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல சார், சின்னதுரை மேல, நாங்குநேரி சின்னதுரை மேல ஒரு அட்டாக் நடக்குது. அதற்கு தனிநபர் ஆணையம் அமைக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த அறிக்கை எங்க போச்சு? அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இருங்க சொல்றேன். அந்த அறிக்கையில சந்துரு அவர்கள் அறிக்கை மேல இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து எல்லா ஸ்கூல்லயும் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி கயிறு கட்டக்கூடாது, நீங்க அந்த ஜாதி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷே கையில கட்டிருக்காரு சார். கயிறு அன்பில் மகேஷே கையில கயிறு கட்டிருக்காரு. அது கோயிலுக்கு போயிருக்கிற கயிறுங்க. ஏங்க அதெல்லாம் போய் இல்ல சார், ஒரே சார் கயிறு அறுத்துட்டா பிரச்சனை போயிடுமா? எது ஒரு மாணவனுடைய கையில இருக்கக்கூடிய கயிறு அறுத்துட்டா பிரச்சனை போயிடும். ஆமா, ஜாதி அடிப்படையில இல்ல சார், ஓய்வுபெற்ற நீதியரசர் சந்துரு கயிறை அறுக்கணும்னு தான் சொன்னாரா? அந்த சந்திரோட அறிக்கையை வெளியிட்டீங்களா சார்? ஆமாங்க, அறிக்கையை செயல்படுத்திருக்காங்க. அததான் சார், என்ன சார் இதுவரை வெளியிடல சார். இதுவரை ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திரோட அறிக்கை வெளியாகி இருக்குதா? இல்ல சர்க்குலர் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மாவட்டங்கள்ல உடனே 3 அந்த அறிக்கைக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கலெக்டரை கூப்பிட்டு எந்த ஸ்கூல்லயும் ஜாதி அடிப்படையில் எல்லாம் ஒன்னா சேர்றது புடிக்கிறது அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணி மீட்டிங் நடத்தி அத கலையணும். பிரச்சனை சரியாயிடுச்சு. ஏங்க வருது பிரச்சனை சரியாயிடுச்சு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரே ஒரு நினைவூட்டல், உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் தான். என்னங்க நீங்க நீதியரசர் சந்திரோட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு அதே சின்னதுரை மேல மீண்டும் தாக்குதல் நடந்திருக்கு. வெயில்ல வந்து இப்ப நடந்திருக்கு, மீண்டும் நடந்திருக்கு. அதே ஊர்ல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மது போதையில போய் இன்னொரு சமூகத்தை தாக்கி இருக்கிறாங்களா? அதே ஊர்ல தான், அதே நாங்குநேர்ல தான். எப்படி சார் இது நடக்குது? அதுக்கு தாங்க நான் என்ன சொல்றேன், அங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, யார் மேல நான் குற்றம் சுமத்துறேன்னா, இப்ப நான் சொல்றேன், காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறை வந்து சரியாக வேலை செய்யவில்லை. அங்க இருக்கிற நல்லா வேலை செஞ்சாங்க. அந்த இடத்துல இருங்க, நல்லா வேலை செஞ்சாங்க உளவுத்துறை. சில நேரத்துல எதிர்பார்க்காம சில விஷயங்கள் சம்பவங்கள், தமிழ்நாடுன்றது 8 கோடி மக்கள் வாழ்ற விஷயம். இங்க ஏங்க நீங்க இங்க பரவாயில்லைங்க, உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கங்க, குஜராத்தை எடுத்துக்கங்க, நீங்க ஏங்க இருங்க நான் சொல்றேங்க, மற்ற மாநிலங்கள்ல வட மாநிலங்களை விட தமிழகத்துல கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டரை பொறுத்தவரையிலும் இங்க எந்த விதமான அசம்பாவிதங்களும் அங்க கம்பேர் பண்ற மாதிரி இல்ல. பொருளாதார ரீதியில தமிழ்நாடு முதலிடமா இருக்கு. 3 முனை தாக்குதல் முதலமைச்சரை எதுவுமே பண்ணாதுங்க. நான் சொல்றேன், மும்முனை தாக்குதல் முதலமைச்சரை அசைத்து கூட பார்க்க முடியாது. முதலமைச்சர் மீண்டும் பதவியில் அமர்வார். நான் சொல்றேங்க, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது எந்த களங்கமும் இல்லை. அவர் செய்த மகளிர் உரிமை திட்டம் கை கொடுக்கும். காலை உணவு திட்டம் 3 பிரதான கட்சிகள் கேக்குறாங்க இல்லையா? என்னன்னு இது எடுபடா கண்டிப்பா போவாது. ஏன்னு கேளுங்க, உங்ககிட்ட கன்சாலிடேஷன் இல்ல, எல்லார்கிட்டயும் பர்சனல் அஜெண்டா. நீங்க ஏடிஎம்கே, இன்னைக்கு பிஜேபி, மதசார்பின்மை. என்ன சார் பர்சனல் அஜெண்டா? மதசார்பின்மை இல்ல சார் கனகராஜ் சார், என்ன பர்சனல் அஜெண்டா? ஆமா, நீங்க இப்ப அதிமுக பெரிய கட்சி, ஏன் தனித்து நிக்கல? ஏன் திமுக தனித்து நிக்கல? ஏன் காங்கிரஸ் தனித்து நிக்கல? நிக்கலாம் இல்ல? அதிமுக பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல பெரிய கட்சி, திமுக விட பெரிய கட்சி. பாஜக ஓடு சேர்ந்தது. நீங்க 26 கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை மதச்சாயம், மத அரசியல் எடுபடாது. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு தனிமையில் களங்காண்றாரு. அவருடைய இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு தேர்தல் களத்துக்கு. அவரு எந்த ஓட்டை யார் ஓட்டை பிரிக்கிறார்னா, தமிழக மக்களுக்கு மகளிர் ஓட்டை திமுகவில் இருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா மகளிர் உரிமை தொகை இருக்கு, நான் முதல்வன் திட்டம் இருக்கு, அவர்களுக்கு கை கொடுக்கும் திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. அதை விட இந்தியாவிலேயே முதல் முறையாக டிசேபிளுக்கு 10 லட்சம் பேருக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு சோசியல் வெல்ஃபேர்ல IAS ஆபீசர் வச்சு 10 லட்சம் பேருக்கும் டிசேபிள் கேண்டிடேட் வீட்டுக்கு இன்றைக்கு சக்கரங்கள் அனுப்பி பிசியோதெரபிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த ஒரு திட்டத்திற்காக தமிழகத்தில் முன்மாதிரியாக எடுக்கப்பட்ட திட்டம் அது. பொருளாதார ரீதியில் இன்றைக்கு இந்தியாவை விட, மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சியை விட தமிழகம் முன்னோடி இருக்கின்றது, முன்னால் இருக்கின்றது. அதான் பார்க்கிறோம். கடன், ஆமா, பல திட்டங்கள் இது பண்றாங்க, அதுக்காக கடன் வாங்குறாங்க. என்ன பின்ன இன்னைக்கு பொருளாதாரம் பெருசா இருக்கு. பெட்ரோல் டீசலை பத்தி ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? பெட்ரோல் 4 ரூபாய் குறைக்கிறேன் நீங்க தான் சொன்னீங்க, குறைச்சிட்டீங்களா? என்ன பண்ணீங்க?
உங்களுடைய மத்திய மைனாரிட்டி தோழமை ஆட்சி தான் நடந்தது. ஏன் நீங்க சிஏ கேட்கல? ஏன் என்ஆர்சி கேட்கல? ஏன் 370 கேட்கல? எதுக்குமே வாய் திறக்க மாட்டாங்க, எந்திரிச்சு வெளியே போயிடுறது. இதுதாங்க மக்கள் கிட்ட வரும், இதுதான் தேர்தலில் பிரதிபலிக்கும். மீண்டும் திமுக ஆட்சி வரும், மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்பார். பாருங்க நீங்க. நன்றி சார். சார் இறுதி கருத்து. அதாவது இப்ப என்ன மக்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், பிரச்சாரம் திட்டங்கள் இதற்கு 42% அந்த திட்டங்கள் மூலமாகத்தான் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் தற்போது ஆட்சி செய்துகின்ற அரசாங்கம் தேர்தல் தேர்வில் பாஸ் செய்துள்ளது. கண்டிப்பாக மும்முனை தாக்குதல் வந்தாலும் மக்களை எந்த எதிர்த்தாக்குதலும் இல்லாமல் மக்களுக்கான அரசாங்கமாக இருப்பதால் 5 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் வரவேற்கின்றார்கள். அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2.0 என்ற ஆட்சி கட்டிலில் அமர வைக்க தயாராக இருக்கின்றார்கள். மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வெல்லும், திமுக ஆட்சி மீண்டும் மலரும் என்பதற்கு ஒன்று கருத்து சொல்லிக்கொண்டு, அதாவது நான் பேசும்போது சகோதரர்கள் சிலர் பேசும்போது, மூத்த சகோதரர், நாங்கள் இப்போ ஹைகோர்ட்டில் ரொம்ப சீனியர் லாயர், நல்லா மதிக்கப்படுறவர், அவர் பேசும்போது சில விவரங்களை மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்ல, தமிழ்நாடு என்ன வளர்ச்சி அடைந்திருக்குன்னு கேட்டார். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அனைத்து ஜாதியினரும் மருத்துவர்களான ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதே போல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 37,000 இந்தியா வேர்ல்டுலேயே எங்கேயும் கிடையாது. இன்றைக்கி ஒரு மெடிசன் டெலிவரி ஆகணும், ஒரு அரிசி டெலிவரி ஆகணும்னா தமிழ்நாடை போல் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோ இந்தியாவில் வேர்ல்டில் எந்த கண்ட்ரியும் இல்லை. அது அந்த பெருமை காமராஜர் முதல் கொண்டு இன்றைக்கு ஆட்சி செய்து வந்திருக்கின்ற திமுக ஆட்சி வரை தமிழக மக்களை இன்றைக்கு ஏற்றத்தில் தான், காமராஜர் முதல் இன்றைய வரலும் ஏற்றத்தில் தான் வைத்துள்ளார்கள். நாம் அனைத்து மாநிலங்களை விட எல்லா விஷயத்திலையும், பொருளாதார ரீதியிலும் இருந்தாலும் சரி, மருத்துவ ரீதியில் இருந்தாலும் சரி, எங்கேயுமே இப்ப நீங்க பாருங்க, மருத்துவ வசதி தமிழ்நாடு போல ஒரு இது இல்லை. அதே போல ரிக்ஷாவை ஒழிச்சது, ஏழைகள் பிச்சை எடுப்பதை ஒழிக்க திட்டம் கொண்டு வந்தது, திமுக பெண்களுக்காக காவல் நிலையம் ஆரம்பிக்க வேண்டும் என்று கலைஞர் செய்தது, அதனால ரிசர்வேஷனை கொண்டு வந்தது. இது எல்லாமே திமுக அரசாங்கம் மிக நேர்த்தியாக சமூக நீதி காக்கப்பட்டு தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருக்கின்றது. நன்றி சார்.